அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. கேரட் ரைஸ். இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, கே அதிக அளவில் இருக்குது. விட்டமின் ஏல பார்த்திங்கன்னா பீட்டா கெரட்டின் அதிகமாக இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸ்கின் க்ளோவாக இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இவ்வளோ நன்மையான கேரட்டை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் டயட்டில் சேர்த்துட்டு வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போது இதில் பார்த்திங்கனாக்கா 100 கிராம் கேரட்டை துருவிட்டு சேர்த்துட்டு அதை அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு நல்லா வேக வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். கேரட் நல்லா வெந்துருச்சு. கைப்பிடி தேங்காய் அதில் சேர்த்துடலாம். விருப்பம் இருந்தால் தேங்காய் சேருங்க. சாப்பிடக்குள்ளே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது இதில் ஒரு முட்டையை நான் உடச்சி சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/2 கப் சாதத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.